இந்த குரு பெயர்ச்சி உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரை பலன்களை சொன்னாலும் அது தோராயமாகத்தான் சொல்ல முடியும். காரணம், உங்கள் ஜாதகம் என்பது நீங்கள் பல பிறவிகளாக வாழ்ந்து வந்த அந்தரங்கம். அதை நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவை அணுகி உங்கள் புதிர்களை தெரிந்து கொண்டால்தான் இந்த குரு பெயர்ச்சி மட்டுமல்ல, எந்த குரு பெயர்ச்சிக்கும் துல்லிதமான பலன்களை பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரு பெயர்ச்சி பலாபலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கூற உள்ளேன். காலம் 2 ஜூன் மாதம் 2026 தேதி 25 தேதி ஜூன் மாதம் 2027 வருடம் வரையிலும் ஒரு வருட காலத்திற்கு நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை, சாதக பாதகங்களை, நன்மை தீமைகளை, இன்ப துன்பங்களை கூற உள்ளேன். காலம், முதல் காலம் 7 நிலைகளில் கூற உள்ளேன். அதில் முதல் நிலை கொஞ்சம் பின்னுரை போயிட்டு வருவோமே, அப்போதானே புரியும். கடந்த 2025 மே 15 2026 வரலும் ஊரு உலகம் எல்லாத்துலேயும், யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாவிலையும் உட்காந்துக்கிட்டு ஜோசியர்களுக்கு உங்களுக்கு என்னங்க 11 சனி 2 குரு 10 ராகு அடேங்க அப்பா கப்பா கப்பான்னாங்க. அவங்க சொன்னதெல்லாம் தப்பே இல்லை, கரெக்டு. ஜோதிடத்தில் மூல நூல்களில் போட்டிருக்கு. ஆனால் அவங்க சொல்ல விட்டதை தான் இப்போ நான் சொல்கிறேன். அது என்னன்னா, எல்லாருக்குமே வரும். இந்த குரு இன்றைக்கி மட்டும் பயிற்சி ஆகலை. இன்றைக்கி மட்டும் ரிஷபராசிக்கு 11 சனி வரல. 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது, அதுக்கு முதல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, உங்கள் தாத்தாவுக்கு வந்தது, பாட்டனுக்கு வந்தது, அவங்க ரிஷபராசியாக இருந்தால் இப்படியே மனித குலம் ஹோமோசேப்பியன்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து வந்துன்னு தான் இருக்குது. அதில் அவங்களுடைய சூதானம், அவங்களுடைய திறமை, அவங்க பல பிறவியில் கற்ற வித்தை, அந்த வித்தை பலருக்கும் போய் பயனளித்தா அவன் பணம் கொடுப்பான். புரியுதா? இப்போ நான் கூட உங்களுக்கு இந்த ராசி பலன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இதை பல பிறவிகளாக கற்றுக்கிட்டு வந்தேன் சுவாமி, இல்லைன்னா சும்மா சொல்ல முடியுமா? இப்படி நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டு வந்திருந்தா தான் அவங்க சொன்ன மாதிரி 2025 ஜூன்லேருந்து 26 உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கும். ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ 30 லட்சமோ 40 லட்சமோ 50 லட்சமோ 60 லட்சமோ வந்திருக்கும். எதுவுமே வரலன்னு சொல்லி நீங்கள் புலம்பினால் நீங்கள் எதற்குமே உங்கள் வாழ்க்கையில் திறமையற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று பொருள். திறனற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று பொருள். இல்லைங்க, நான் திறமசாலிங்க, எனக்கு பணம் வரலன்னு சொன்னீங்கன்னா, திறமசாலிக்கு பணம் வராமல் இருக்கவே இருக்காது. அதுதான் இயற்கை நியதி. நீங்கள் எங்கேயோ கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த கோட்டையை விடுறது போய் முதல்ல ஒரு நல்ல ஜோதிட ஞான குருக்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பார்த்து, எந்த இடத்துல ஓட்டை இருக்குது உங்கள் ஜாதகத்தில், அந்த ஓட்டையை முதல்ல அடைக்க பாருங்கள் என்று கூறி இப்போ பலனுக்கு வாங்க. மொத்தம் 7 நிலைகளில் சொல்ல போகிற முதல் நிலை 2 ஜூன் 2026 முதல் 12 ஜூலை 2026 வரை முதல் நிலை சொல்கிறேன். இந்த நிலை ரொம்ப கொடூரமாக இருக்கும். மேலும் இந்த 2 ஜூன் 2026 ஆரம்பிக்குது, அன்னைக்கே அசிங்கம் வருது, அவமானம் வருது, மானபங்கம் வருது, தற்கொலை முயற்சி வரலும் மனசு போகுது. காரணம், திடீர்னு 11 வருஷம் நீங்கள் குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தீங்க. எப்போ? 2026 ஜூன் 2க்கு பின்னோக்கி 11 ஆண்டுகள். அப்படின்னா 2014 இருந்து 2014 வருடத்திலிருந்து 2026 வருடம் இந்த ஜூன் 2 தேதி வரலும் சம்பாதிச்ச காசு எங்கேயோ போயிடுச்சு. ஒன்று ஹெல்த்துக்காக டாக்டர்கிட்ட போயிடுச்சு, இல்லை நம்பி யாருக்கிட்டயோ பணம் கொடுத்தீங்க கொஞ்சம் வட்டி வரணும், அவன் ஊரை விட்டு ஓடிட்டான், இல்லை அவன் நொடிஞ்சு போயிட்டான், இல்லாமல் இந்த உலகத்தை விட்டே கூட போயிருக்கலாம். அதனால் 11 வருஷம் சேவிங்ஸ் காலி. இப்போ மீண்டும் சேவிங்கே இல்லாமல் ஷேவிங் பண்ணுற நிலைமைக்கு கொண்டு வந்து உங்களை விட்டுட்டான். இதுதான் அந்த 2 ஜூன் 2026 முதல் 12 ஜூலை 2026க்கான பலன். இப்போ இரண்டாவது நிலை, அது 12 ஜூலை 2026 முதல் 22 டிசம்பர் 2026. இந்த நிலை அற்புத நிலை. அற்புதம்னா சாதாரண அற்புதம் இல்லைங்க, பல ஒண்டர்ஸ், பல மிராக்கல்ஸ். எதன் ரீதியா? உங்களுடைய தொழில் வித்தையின் ரீதியா, உங்களுடைய ஆழ்மன தொழில் வித்தையின் ரீதியா, வெளிநாடு போறதின் ரீதியா, வெளிநாட்டுக்கு உங்க பிள்ளைகளை அனுப்புவதன் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, சுய தொழில் ரீதியாக, நீங்கள் என்ன தொழில் இந்த பிரிவில் செய்றீங்களோ அதன் ரீதியாக ஒரு நன்மை இருக்கிறது. பொருளாதார நன்மை, அதுவும் 8 தொகையில வருதுங்க.
முதல்ல 3ன்ற தொகையில் போயிருக்கும். அது வந்து 2 ஜூன் 2026 முதல் 12 ஜூலை 2026 3ன்ற தொகையில் போயிருக்கும். 3000, 3 லட்சம், 30 லட்சம், 3 கோடி, 30 கோடி அப்படி போயிருக்கும். சில பேருக்கு 300 கோடி போயிருக்கும். இதனுடைய கிளிம்ஸ் 3 மாதம் முன்னாடியே தெரியும் சுவாமி. ஆமாம், கடந்த ஆட்சியில் துணை முதல்வராக இருந்தார் உதயநிதி ஸ்டாலின். அவர் ரிஷபராசி போச்சு அவருக்கு. அதே மாதிரி தான் அவங்க ரேஞ்சுக்கு தான் அடி சிறக்கும். உதயநிதி ஸ்டாலினுக்கு 30 கோடி போனால் பிரச்சனை இல்லை, அவங்கக்கிட்ட 3 லட்சம் கோடி இருக்குது. உங்களுக்கு போனால் தானே சிக்கல். அதுக்கு தான் வாழ்க்கையில் எப்படி ஏதாவது செய்யணும். உதயநிதி ஸ்டாலின் எதுவும் செய்யலைன்னாலும், அவங்க அப்பா எதுவும் செய்யலைன்னாலும், ஸ்டாலின் அவர்கள் அவங்க தாத்தா ஏதோ செஞ்சார்ல, இதைத்தான் பூர்வ புண்ணியன்றது. உங்கள் தாத்தா ஒரு புத்திசாலித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கலைஞர் கருணாநிதி மாதிரி உங்களுக்கு சொத்து வச்சுட்டு போனாருனாக்கா, பேரனான உதயநிதி ஸ்டாலின் 30 கோடி வந்து நத்திங் அப்படி உங்கள் தாத்தா வச்சுருக்காரா? இல்லை. அப்போ நீங்களே தாத்தாவுக்கு தாத்தாவா திறமையை சேர்த்து அந்த ரேஞ்சுக்கு போனால் தான் உண்டு. உதயநிதி ஸ்டாலின் ரேஞ்சுக்கு பணத்தில் சொல்கிறேன், மற்றதில் சொல்ல. இது முடிஞ்சுது. இப்போ 2வது நிலையம் முடிஞ்சுது. அதுதான் 12 ஜூலை 2026 22 டிசம்பர் 2026 வரலும் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, வெளிநாடு பிரயாணத்தின் ரீதியாக ஒரு நண்பன் மூலமா தொழில் கிடைச்சி அதன் மூலமா ஒரு முன்னேற்றம். 8ன்ற தொகை வருது. முன்னாடி 3ன்ற தொகையில் வந்து இழப்பு, இப்போ 8ன்ற தொகையில் வந்து வரவு. நல்ல விஷயம், எடுத்து வைங்க. அந்த 8 கூட 8000 இருக்கலாம், 80,000 இருக்கலாம், 8 லட்சமாக இருக்கலாம், 80 லட்சமாக இருக்கலாம், 8 கோடியாக இருக்கலாம், 80 கோடியாக இருக்கலாம், 800 கோடியாக இருக்கலாம், 8000 கோடியாக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உதயநிதி ஸ்டாலினான்னு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் அம்பானியான்னு தெரிஞ்சுக்கணும், அதானியான்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இல்லைன்னும் போது 8000மோ 80,000மோ 8 லட்சமோ அதோட நிப்பாட்டிக்கணும். இல்லை அதிகபட்சம் 80 லட்சத்தில் போய் நிப்பாட்டணும். இல்லைங்க, நாங்கள் ஒரு மாதத்துக்கே 50 லட்சம் ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணுறோன்னா ஒரு 8 கோடி வரலும் போகலாம். இப்படி புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் சொல்ல முடியுமா? திருவள்ளுவர் 2 வரி தானே சொல்லியிருக்காரு. அதுக்கே உலக மறைநூலுன்ட்டிங்க. நான் வந்து எவ்வளோ பக்கமாக சொல்கிறேன் பாருங்க. ரைட். 3வது நிலை 22 டிசம்பர் 2026 முதல் 22 டிசம்பர் 2026 முதல் 25 ஜூன் 2027 வரை ரொட்டேஷனில் வண்டி ஓடுது. புத்தியை வச்சு, வாக்கை வச்சு, வாய் சவடால வச்சு. நாங்கள்லாம் யாரும் தெரியுமில்ல. உட்காந்த இடத்துல வந்து ட்ரம்ப்புக்கே வந்து தண்ணி காட்டுவோம். ஈரானுக்கே எங்களை பார்த்து பயப்படுது. டேங்கப்பா, யூதர்களே எங்ககிட்ட நேற்று தான் வந்து புது ஆயுதம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டு போனாங்க இஸ்ரேல் வாரில். அந்த மாதிரி வாய் ஜாவடால வச்சு பிழைக்கிற காலம் அவ்வளோதான். அதுதான் வந்து எப்போ 22 டிசம்பர் 2026 முதல் 25 ஜூன் 2027 வரை. இப்போ 4வது நிலைக்கு வந்துடணும். அது கிளிகிளிப்பான பலன் கிடையாது. சோரம் போக போகிறீங்க. ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணை தேடி. சோரம்னா என்ன? கர்ப்ப நிலை இழந்து விலை மாதிக்கிட்ட போகிற நேரம். இப்போ தான் பெண்களும் போகிறாங்களா? அப்புறம் என்ன? எல்லா பெண்களும் கிடையாது. அந்த மாதிரி உணர்வுள்ள அந்த ஜாதக கிரகமைப்பு உள்ள பெண்கள் ஆணாக இருந்தால் பெண்ணை தேடி போகிறது காமத்துக்காக. ஆமாம், பெண்ணாக இருந்தாலும் ஆணை தேடி போகிறது. அதன் மூலம் கொஞ்சம் பணம் வருது. அப்படிப்பட்ட பணம் வருது, கடனாக வருது. ஒரு அப்படி வச்சுக்கிங்களேன், ஒரு அழகான பெண்ணை பார்த்து ஜொல்லு ஊற்றிக்கிட்டே யாராவது ஒருத்தர் கடன் கொடுக்கலாம் 6 லட்ச ரூபா. அதே மாதிரி ஒரு ஆண் நல்லா அழகாக இருந்தால் அவரை பார்த்து ஜொல்லை ஊற்றிக்கிட்டே ஒரு 6 லட்ச ரூபா கடன் கொடுக்கலாம். இது யோக ஜாதகத்துக்கு. 6000 கொடுத்தாக்கா யோக ஜாதகம் இல்லை. அது ரொம்ப 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 யோகத்துக்கு கீழே உள்ள ஜாதகம் என்று சொல்லி 5வது நிலைக்கு வாங்க. ஆக இந்த 4வது நிலையான 3/9 4வது நிலையான 3/9/2026 முதல் 1 ஜனவரி 2027 வரையிலும் ரொட்டேஷன், கடன், வழக்கு, நோய், விரோதி, கடன் வாங்குறது மூலமா பணம் வருது, ரொட்டேஷன் பண்றதுனால பணம் வருது, வழக்காடி அதிலிருந்து வந்து கொஞ்சம் பணம் செலவாகுது, கடன் வாங்கி வழக்காடுறது, மீண்டும் வழக்காடுறதே வந்து ஏதோ ஒன்றை பெறுவதற்கு இழந்து போனது. இப்படிப்பட்ட நேரம். 5வது நிலை தான் தலைமறைவாயிடணும், இல்லை தூக்கி உள்ள வச்சிடறோம். அதுதான் 31 அக்டோபர் 2026 முதல் 24 ஜனவரி 2027 தலைமறைவு வாழ்க்கை. சாமியெல்லாம் தூக்கி உள்ள போட்டுறோம். ஆன்டிசிபேட்டரி பெயில். இல்லைன்னா எப்படி இருந்தனோ இப்போ இப்படி ஆயிட்டனே அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ற நேரம். ஃபேனை போட்டுக்கிட்டு, ஏசியை போட்டுக்கிட்டு, ஏசி இருந்தால் ஏசி, ஃபேன் இருந்தால் ஃபேன், இல்லைன்னா கைத்துக்கட்டில் வெளியே வந்து உட்கார முடியாது. தலைமறைவாக இருக்கணுமே, இப்போ வீட்டுக்குள்ளே தான் உட்காரணும். ஒன்று வீட்டுக்குள்ளே உட்காரணும், இல்லைன்னா சிறையில் உட்காரணும், இல்லைன்னா வீடே சிறை மாதிரி ஆகி போய் உட்காந்துருக்கணும். எதை பார்த்தாலும் விரக்தியாக இருக்கும். முடிச்சுதான் 5வது நிலை. 6வது நிலை. அது என்ன நிலை? இந்த 6வது நிலை தான் உங்கள் வாழ்க்கையில் 4வது நிலை முடிந்துவிட்டது. அதுதான் தலைமறைவு வாழ்க்கை. இப்போ வந்திருக்கிறது இந்த 5வது நிலை. அது வந்து 19 செப்டம்பர் 2026. எப்படி? 19 செப்டம்பர் 2026
முதல் 15 நவம்பர் 2026. இது என்ன நிலை? கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வரக்கூடிய நிலை. இனிமேலும் கூட நான் வாழ முடியாதுன்னு மனைவி சொல்றான், இனிமேலும் கூட நானும் வாழ முடியாதுன்னு கணவன் சொல்றான். பிரிவினை, காமம் தடைபடுகிறது. மனைவி போனாலே காமம் இல்லையே, காதலி போனாலே காமம் இல்லையே, லிவிங் டுகெதர் போனாலே காமம் இல்லையே. ஆக கணவன் மனைவி பிரிவு நிலை, லிவிங் டுகெதர் பிரிவு நிலை, காதலன் காதலி பிரிவு நிலை, எதிர்பாலின பிரிவினை, பிறகு பார்ட்னர்ஷிப் பிரிவினை, சமூகமே பிரிவினை. இதுதான் 5வது நிலை. ஆக 1 முடிஞ்சது, 2 முடிஞ்சது, 3 முடிஞ்சது. 4வது தான் கடன் வாங்கி ரொட்டேஷன் பண்ற நிலை. அதுதான் 3/9/2026 முதல் 1 ஜனவரி 2027 வரை. பிறகு தலைமுறை வாழ்க்கை சொல்லியாச்சு 5வது நிலை. ஆமா, அது 31 அக்டோபர் 2026 முதல் 24 ஜனவரி 2027 வரை. இப்போ 6வது நிலையும் சொல்லியாச்சு, கணவன் மனைவி பிரிவு நிலை. 7வது நிலை இதுதான் மூச்சு விடுற நிலை. கொஞ்சமாவது பிரீத்திங். இவ்வளோ நாள் போட்டு கும்னு குத்துனாங்கல்ல, குமாங்குத்து. இந்த குமாங்குத்து கொஞ்சம் அப்படின்னு மூச்சு வாங்குற நேரம். இவ்வளோ நேரம் மூச்சு கூட வாங்கலை நீங்கள், நல்ல வேலை மூச்சு வாங்காமலே ஊரோட இருந்திருக்கீங்க. இந்த நிலை தான் 7வது நிலை. அதுதான் உங்களுக்கு 13 டிசம்பர் 2026 முதல் 13 ஏப்ரல் 2027 கொஞ்சம் பிரீத்திங் பிரேஸ், கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்குது. பொருளாதாரத்தில் பிரீத்திங் ஸ்பேஸ், செயல்திறனில் பிரீத்திங் ஸ்பேஸ், காரிய சாதனையில் பிரீத்திங் ஸ்பேஸ், கொடுக்கல் வாங்கலில் பிரீத்திங் ஸ்பேஸ், கொஞ்சம் சகஜ நிலை. ரைட், மீண்டும் உங்களை அடிக்க போகுது அடுத்த குரு பேச்சில், அதுக்கு இப்போ தயாராகிடுங்க என்று கூறி, இதுவரையிலும் தேதி மாதம் வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் என்று கூறி நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள், மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.